செய்திகள் தொடர்கின்றன. அரசு கேபிள் டிவியின் கட்டணமான 70 ரூபாய்க்கு பதில் 100 ரூபாய்க்கும் மேல் கேபிள் ஆபரேட்டர்கள் வசூல் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் மூலம் பொதுமக்களுக்கு கேபிள் டிவி சேவை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் இலவச சேனல்கள் மட்டுமே வந்த நிலையில் தற்போது கட்டண சேனல்களும் ஒளிபரப்பாகிறது. 70 ரூபாயில் 90 சேனல்களை பார்க்க முடியும் என அறிவிக்கப்பட்டு ஒரு மாதமே கடந்துள்ள நிலையில் தற்போது கேபிள் டிவி வசூலுக்கு வரும் ஆபரேட்டர்கள் 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என வற்புறுத்துகின்றனர். அவ்வாறு கேட்கும் தொகையை வாடிக்கையாளர்கள் தரவில்லை என்றால் அவர்களுக்கு வழங்கப்படும் இணைப்பையும் துண்டித்து அடாவடி செயலில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழக அரசிற்கு பல புகார்கள் அளிக்கப்பட்டும் அரசு கண்டுகொள்ளவில்லை என்று வாடிக்கையாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். சூரத் நகரில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பாலிவுட் நடிகைகள் சமீரா ரெட்டி, மஹிமா சௌத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு கர்பா நடனம் ஆடினார்கள். நவராத்திரி பண்டிகையின் 9வது நாளான இறுதி நாள் பண்டிகை சூரத் நகரில் நேற்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட மேடையில் நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழாவில் உள்ளூர் மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து தாண்டியா நடனம் ஆடுவது வழக்கம். இந்த விழாவில் கலந்து கொண்ட பாலிவுட் கவர்ச்சி நடிகைகள் மஹிமா சௌத்ரி, சமீரா ரெட்டி இருவரும் மேடையில் கர்பா நடனம் ஆடினர். பின்னர் இந்தி பாடல்களுக்கு ஏற்ப பல்வேறு நடனங்களை ஆடி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். இந்த நிகழ்ச்சியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தேமுதிக வேட்பாளர்கள் பலரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளுவக்குடி கிராமத்தில் தேமுதிக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் மணிவாசகம் கால்களில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங் முறையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தது அங்குள்ள மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. தூத்துக்குடி தேமுதிக மேயர் வேட்பாளர் ராஜேஸ்வரி தூத்துக்குடி 1வது வார்டு மற்றும் 5வது வார்டுகளில் உள்ள பகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி நகர்மன்ற பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டாக்டர் வி இளங்கோவனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் டெல்லி பாபு உள்ளிட்ட தேமுதிக தொண்டர்கள் 17வது வார்டு செங்கோடிபுரத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதேபோல் அரியலூர் நகராட்சி மற்றும் உறுப்பினர் பதவிகளுக்காக போட்டியிடும் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அரியலூர் நகர முக்கிய வீதிகளில் தேமுதிக மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோவை பெரிய நாயக்கன்பாளையம் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் ஆரோக்கியசாமி மற்றும் 2வது வார்டு பெண் வேட்பாளர் கௌரி ஆகியோர் அப்பகுதி மக்களிடையே வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதேபோல் வேளச்சேரி பகுதியில் 178வது வார்டு தேர்தல் அலுவலகத்தை தென் சென்னை மாவட்ட கழக செயலாளர் VN ராஜன் திறந்து வைத்து மாமன்ற உறுப்பினர் பிரபாகரனை ஆதரித்து அப்பகுதி மக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதேபோல் 183வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சத்யா டைம்ஸ் கண்ணன் என்கிற ஆறுமுக பாண்டியன் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்திய பின்னர் அப்பகுதி மக்களிடையே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நெய் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தனர். 1918ஆம் ஆண்டு விஜயதசமி தினத்தன்று ஷீரடி சாய்பாபா மறைந்த நாளாகும். இந்நாளில் மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நெய் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் சேலத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் கொண்டாடப்பட்ட விஜயதசமி விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நெய் விளக்கேற்றி பிரார்த்தனை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை காண சேலம் மற்றும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீவிரவாதிகளுடன் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்பு, அமெரிக்க அதிபர் ஒபாமா பகிரங்க குற்றச்சாட்டு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.